வெல்கம் டு மை சேனல் மை கான்செப்ட். ஸோ நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் ரீசனிங் டு செட் நம்பர் 1. ஐ கெஸ் நான் சொன்னதை நான் நிறைவேற்றுறேன். ஸோ ரீசனிங் டு ப்ராக்டிஸ் செட் நம்பர் 1 டெய்லி 7 மணிக்கு உங்களுக்கு இங்கே செட் நம்பர் 1 கிடைக்கும் தமிழில். ஸோ என்னென்னா கொஷின் இங்கே நான் எல்லாமே ப்ரீவைக்கு வச்சுருக்கேன். ஸோ இதில் மேக்ஸிமம் எஸ்எஸ்சி விட்டும் ரயில்வே விட்டும் இருக்குது. ஆனால் ரயில்வே விட்டு கொஞ்சம் கம்மி. ஆனால் கொஷின்ஸ் எப்போவுமே ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் எடுப்பாங்க. அப்போனா ரயில்வே விட்டு கொஷின் மட்டும்தான் இங்கே எடுப்பாங்களா அப்படின்னு இல்லை, எல்லாத்துட்டுமே எடுப்பேன். ஸோ இங்கே நான் இப்படி கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா இப்படி கேமரா வந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகணும். ஸோ நம்ம 2 நிமிஷம் நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ வெயிட் அ செகண்ட். ஸோ கைஸ் இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னென்னா நான் ஜஸ்ட் ஒரு கிளாக் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் 1. ஸோ இனிமேல் டெய்லி உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு இங்கே கொஷின் பேப்பர் கிடைக்கும். ஸோ நம்ம பிள்ளைங்க டெய்லி நான் கொஷின் பேப்பர்ஸ் ஆனால் சொல்லப்போனால் இந்த கொஷினை நானுமே சால்வ் பண்ணேன். நானும் உங்களோட தான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேமோட ரூல் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் ஒரு நோட் புக் பென்சில் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் 2 செகண்ட்ஸ். ஐ திங்க் நீங்கள் இன்னும் நோட் புக் எடுத்து இருந்திருப்பீங்க. ஸோ என்னென்னு நான் சொல்லிடுறேன் இதில். ஸோ இப்போ நம்மளுக்கு ரூல் என்னென்னா, இங்கே நம்மளுக்கு நார்மலி ரயில்வேயில் ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீசனிங் மட்டும் தான், வேறு எந்த கொஷின் எடுத்ததில்ல. ஐ திங்க் ஒரு 10 to 15 கொஷின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டக்குன்னு ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் படி நான் இங்கே டைமர் ஆன் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இங்கே எம்டி கிளாக் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம். ஸோ அது மாதிரி நம்ம இன்றைக்கி நம்ம டைம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் டு ஃபர்ஸ்ட் கொஷின். இதில் என்னென்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி. ஏன்னா நான் பிவைக்கு தமிழில் ரொம்ப தேடி பார்த்தேன், எங்கேயுமே. ஸோ எஸ்எஸ்சி ஜென்ரலாக ஹிந்தியில் கொஷின் பேப்பர் எடுக்காதுன்னு ஐ கெஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழில் எடுக்காது. அதனால் இங்கே மேக்ஸிமம் இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது, அதை விடுங்க. ஸோ நம்ம இங்கே மேக்ஸிமம் இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ கெஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புறேன். கொஷின் நம்பர் 22-3 அதெல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா எல்லாமே பிவைக்யூஸ். நான் கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம். ஸோ நான் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானும் உங்களோட தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 4-5 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கொஷனுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 1 minute to 45 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதுக்கு மேலாம் போகக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸாமில் 1 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும், ரைட்? ஸோ இந்த ப்ராக்டிஸஸ் ஜென்ரலி எஸ்எஸ்சி அப்புறம் குரூப் டி, ரயில்வே அப்புறம் ரயில்வே என்டிபிசிக்கு 2-3க்குமே ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் நடுவில் நான் பேச மாட்டேன், ஏன்னா நானும் அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் எடுத்துட்டேன்னா அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நடுவில் நான் அமைதியாட்டேன்னா எங்கேயும் கட் ஆகிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க. நான் கொஷின் சால்வ் பண்ணிட்டுருக்கேன்னு நினச்சிப்பேன். ஓகே? ஸோ ஆல்மோஸ்ட் 40 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. 50 செகண்ட்ஸ். ஸோ 50 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த கொஷின் ஐ திங்க் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ என் வாட்சை ஸ்டாப் பண்ண போகிறேன். லாஸ்ட் 3 செகண்ட்ஸ். ஸோ ஸ்டாப்ஸ். ஸோ ஐ திங்க் இந்த கொஷின் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிப்பீங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஷினை பார்க்கலாம். ஸோ கொஷின் என்னென்னா 9-15. இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 15ம் 9ம் அப்புறம் 24 இந்த 3 நம்பர் தந்திருக்காங்க. இது 3லையும் கம்பேர் பண்ணி நம்ம கீழே இதுலையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இது ஈஸியான கொஷின் தான் ஸ்டார்டிங் விட்டு. ஸோ இந்த கொஷின் எஸ்எஸ்சி சிபிஓ விட்டு, யாருக்கெல்லாம் சிபிஓ பற்றி தெரியாதோ உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நார்மலி போலீஸ் செலெக்ஷன் சென்ட்ரல் லெவலில் ஐடிபிபி அப்புறம் சிஆர்பிஎஃப் கேள்விப்பட்டுருவீங்க, அதில் எஸ்ஐ ஆகிறதுக்கு, ரைட்? ஸோ இப்போ நான் இந்த கொஷின்ட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். 15 + 9 எத்தனை? 24. அது மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், 9 + 15 பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் 24 வருது. அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் 2 நம்பரை ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 24 வருது. அதே மாதிரி நம்ம அடுத்த காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு ரைட் ஆன்சர் வந்தது. எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா ஆப்ஷன் நம்பர் சி வந்துச்சு. நீங்கள் ஆப்ஷன் நம்பர் சி பார்த்தீங்கன்னா தெரியும். 6 + 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் 16 வரும். ஐ கெஸ் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டாக வந்திருக்கும். யாருக்கெல்லாம் கொஷின் நம்பர் 23க்கு வருவா ஆன்சர் வந்துச்சோ அவங்க +1 போட்டுக்கோங்க அவங்க நோட் புக்கில். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு நான் டைமர் மேலே எடுத்து வந்துக்கிறேன். ஓகே, ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ கொஷின் நம்பர் 27 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸி தான்.
So last 30 seconds. ஸோ எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சின்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்கலாம். நீங்கள் நிறைய டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம ஆன்லைன் லைவில் கூட இந்த பண்ணலாம். ஸோ லாஸ்ட் 2 seconds. ஸோ டைம்ஸ் அப். ஸோ இந்த வாட்ச் டைமை கீழே போட்டு இந்த ஆன்சர் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஆப்ஷன் நம்பர் டி வந்துச்சு. காரணம் யான்னு நான் சொல்கிறேன். ஸோ உண்மையாக சொல்ல போனோம்னா நானுமே இந்த கொஸ்டின் உங்களோட தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்னென்னா 9 6 எத்தனை வரும்? 6 9s 54 வருதா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 3 6 18 வரணும். ஆனால் இங்கே 15 தந்திருக்காங்க, அதனால் இது ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி 7 12s உங்களுக்கு வெறும் 84 வரணும். ஆனால் இங்கே ஆப்ஷன் கிடையாது, ஏயும் ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பி ஆப்ஷன் பண்ணி பாருங்கள். 9 8s 72 வரணும். இங்கே 64 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் பியும் இல்லை. ஸோ ரைட் ஆப்ஷன் 727க்கு ஆப்ஷன் நம்பர் டி. ஓகே, ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஐ கெஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி நீங்கள் எனக்கு +1 மார்க். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டார்ட். So 4 8 இங்கே எந்த இதுவும் இல்லை. 2 square 5 cube. ஓகே, ஸோ டைம் லாஸ்ட் 2 seconds. ஸோ டைம்ஸ் அப். ஸோ இந்த கொஷின் ஒரு ஈஸியான கொஷின் தான் எனக்கு தெரிஞ்சு. பல பேர் நீங்கள் ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிரிண்ட் கலர் மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கு ஆன்சர் ரைட் ஆன்சர் டி எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் 4 அப்புறம் 28 இதுக்கு ரெண்டுக்குள்ளே தான் முதல்ல கம்பேர் பண்ணும். 4ம் 28ம் பல பேர் நீங்கள் நினச்சிருப்பீங்க 4 2s 8, ஆனால் இங்கே 25 2 பண்ணால் உங்களுக்கு 50 வந்துருக்கணும். ஆனால் இங்கே 50 இல்லை. ஸோ அதனால் அது ஆன்சர் வராது. ஸோ இதோட ப்ராப்பரான ஆன்சர் நான் என்னன்னு சொல்லிடுறேன். 4 8 இந்த நம்பர் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 2 square 4 வரும், ரைட்? அதே மாதிரி 2 cube 8 வரும், ரைட்டா? அப்போ இது 25 எதோட ஸ்கொயர்? 5 square 25. அப்போ 5 cube எத்தனை வரும்? 125 வரும். ஸோ ரைட் ஆப்ஷன் கொஷின் நம்பர் 25க்கு ரைட் ஆப்ஷன் டி. ஐ திங்க் பல பேருக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. தெரியலன்னா நான் இப்போ சொல்யூஷன் தந்துட்டேன்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் நான் உங்களால் முடியலன்னா 1 நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சம் பாஸ் பண்ணி வேணாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 22. நான் டைமரை மேலே எடுத்து வந்துக்கிறேன். ஸோ கொஷின் நம்பர் 22. ஸோ இது வேர்டு ப்ராப்ளம். ஐ திங்க் உங்களால் முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்கிட்ட ஆல்ஃபபெட் கொஷின்ஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். So last 30 seconds. So time last 30 seconds time ஆயிட்டிருக்கு. ஸோ எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ கைஸ் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணல, நானும் உங்களோட தான் சால்வ் பண்ணுறேன். ஸோ டைம்ஸ் அப். ஸோ இப்போ நம்ம கொஷின் நம்பர் 22 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 22 இல்லை, நான் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் நான் சொல்லியிருந்தேன். மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் தாராளமாக போய் அந்த வீடியோ பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னுமே புரியலன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்கன்னா நான் திருப்பி இதை பற்றி நான் டாப்பிக்கை பற்றி போடுறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்த்தோம்னா ஹெச் அப்புறம் ஜே. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் வேர்டும் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் வேர்டையும் தான் கம்பேர் பண்ணணும். ஹெச்கேயை கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஹெச்சும் ஜேயும் கம்பேர் பண்ணணும். ஹெச் எதுக்கப்புறம் வரும்? ஹெச் ஐ அப்புறம் ஜே. அப்போ இங்கேருந்து +1 ஆயிருக்கு ஜேக்கு, ரைட்டா? அப்போ டிலேருந்து இயை விட்டுவிட்டு எஃப்க்கு வந்திருப்போம், ரைட்? இங்கே எஃப் எது இதில் வருது? 4லையுமே எஃப் ஆப்ஷன் வருது. ஸோ இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எஃப்இ 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 எஃப்இ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கேயும் ஐயும் கம்பேர் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி வரும்போது நம்ம ரொம்ப டிஃப்ரென்ஸ் வேறு எது இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்னுக்கும் பிக்கும் பார்ப்போம். ஸோ நான் பென் கலரை மாற்றிக்கிறேன். என்னுக்கும் பிக்கும் என்னு ஓ விட்டுவிட்டு பி வருது. என்லேருந்து பிக்கு வந்தோம்னா +1 ஆகுது. என் அப்புறம் ஓ அதுக்கப்புறம் பி. இந்த ஓ நான் சொல்ல 0 ஓ சொல்ல, இந்த என்ன சொல்ல. ஓகே, என்லேருந்து நம்ம பிக்கு போகிறோம். ஸோ என்லேருந்து நம்ம பிக்கு போகும்போது ஓ விட்டுவிட்டு பிக்கு போகிறோம். அதே மாதிரி இங்கே ஜேலேருந்து நம்ம கே விட்டுவிட்டு அடுத்தது எல் போகும். இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ ஆப்ஷன் நம்பர் டி ரெண்டுமே ரைட் ஆன்சர். ஏன்னா ரெண்டுலேயுமே எஃப்இஎல்கே இருக்குது, இங்கேயும் எஃப்இஎல் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் ஆப்ஷன் நம்பர் ஏ இல்லைன்னா 2 நிமிஷம் ஆப்ஷன் நம்பர் ஏ இல்லைன்னா டி வந்துச்சு அவங்க ரைட் ஆன்சர். ஸோ இந்த கொஷனுக்கு நீங்கள் +1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, இது எல்லாமே பிஒய்க்யூஸ், எதுவுமே ஓல்டு கொஷின்ஸ் இதில் மீன்ஸ் நானாக தூக்கிட்டு வந்த கொஷின்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். இந்த கொஷின்லாம் 30 செகண்ட்ஸில் பண்ணணும். ஏன்னா இதில் இங்கிலீஷ் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கொஷின் 30 செகண்ட் தான் தருவாங்க. நான் கண்டுபிடிச்சேன் இந்த ஆன்சரை, ரொம்ப நேரம் ஆகலை. ஸோ ஸ்டாப் பண்ணுற 30 செகண்ட்ஸ்லேயே இந்த கொஷின்லாம் 30 செகண்ட்ஸே ஜாஸ்தி. ஸோ ஃபர்ஸ்ட் வே அப்புறம் பேலன்ஸ்னால் என்னென்னா நம்ம இங்கேருந்து ஒரு சாமான் இப்போ நீங்கள் சந்தைக்கு அது மாதிரி ஏதாவது கடைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்ஸ் ஜீனியெல்லாம் அளந்து கொடுப்பாங்க, ரைட்? அதே மாதிரி இங்கே வெயிட்னால் நார்மலி ஏதாவது சாமாவை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஓகேயா? பேலன்ஸ்னால் வெயிட் பண்ணுற மெஷர்மெண்ட் விட்டு. ஸோ வால்யூம் லிக்விட் ரெண்டுமே மீனிங் சேம். ஏன்னா லிக்விட்னால் வால்யூம் சொல்லுவோம். இப்போ ஒரு கேனில் எத்தனை லிட்டர் தண்ணி ரெப்புறீங்களோ அது நம்ம ஆல்ரெடி தண்ணி அதை லிக்விட்னு சொல்லுவோம், அதே தான் ரெப்புறதை வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து ஆப்ஷன் ஏன்னு இல்லை, ஆப்ஷன் நம்பர் பி நான் சொல்லிடுறேன். மீனிங் போர்னா ஊற்றுறதுன்னு அர்த்தம், தண்ணியும் ஊற்றுறதுக்கும் மீனிங்கே இல்லை. ஸோ ஆப்ஷன் நம்பர் பியும் இல்லை. ஆப்ஷன் நம்பர் சி ஸ்விம்னா நம்ம என்ன சொல்கிறது, நீச்சல் அடிக்கிறது. ஸோ நீச்சல் அடிக்கிறதுக்கும் ரிவருக்கும் இங்கே சம்மந்தம் இல்லை. ஸோ ரைட் ஆப்ஷன் இங்கே ஆப்ஷன் நம்பர் 2 நிமிஷம் இங்கே டைம் எடுத்துக்குது. ஸோ ரைட் ஆப்ஷன் இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் டி தான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். டிடெக்ட்னா கண்டுபிடிக்கிறது, ரேடார். இப்போ நீங்கள் நார்மலாக ஏர்போர்ட் எங்கேயோ கவனிச்சிங்கன்னா அங்கே பெரிய பெரிய சேட்டலைட் மாதிரி ஒரு டவர் இருக்கும். அது என்னென்னா நிறைய அவங்க தர்ற ரேடார்ஸ் அங்கே இருக்க சிக்னல்ஸ் எல்லாம் பிடிக்கிறது தான், கண்டுபிடிக்கிறது தான் டிடெக்ட். ஓகே, ஸோ ஐ திங்க் கொஷின் நம்பர் 28 உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 29 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு 1 minute தருவேன், ஸ்டார்ட் பண்ணுங்கள். So last 30 seconds. ஸோ லாஸ்ட் 3 seconds guys, எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆன்சரை. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் என்கிட்ட அந்த கொஷின் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சுருக்குது என்ன ஆர்டர்னு. ஸோ நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் அந்த டைமில் கீழே அடிக்கிறேன். ஸோ
நான் அங்கே ரூல் நம்பர் உங்களுக்கு நீங்கள் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரை பார்த்துட்டிங்கன்னா ஏபிசிடி 1 2 3ன்னு எழுதி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெட்லேருந்து ஆப்போசிட்டில் எழுத சொன்னேன் 1 2 3ன்னு. இப்போ நீங்கள் டி விட்டு நம்பரை பார்த்தீங்கன்னா டி நம்பர் 4 ரைட்டா. அதே இது டபிள்யூ விட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெட்டை நீங்கள் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டபிள்யூவும் இங்கே 4 வரும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனும் ஃப்ரண்ட் டைரக்ஷனும். இங்கே இந்த ஸ்டார்டிங்கில் ஏபிசிடின்னு என்னும் போது டி விட்டு 4th நம்பர், அதே இது ஜெட்டை 1 ஒய்யை 2ன்னு எடுத்து போனீங்கன்னா டபிள்யூ விட்டு 4 நம்பர். நான் இதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், அதை வச்சு பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இங்கே 3 விட்டு ஸ்ட்ரெயிட் நம்பர் 3, அதே இது சி விட்டு ஆப்போசிட் நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வரும். ஸோ இங்கே எக்ஸ் எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதான் இங்கே ஆப்ஷன். ஸோ இங்கே ஆப்ஷன் நம்பர் டி கேன்சல் ஆகிடுது. அடுத்தது சேம் அதே மாதிரி எஃப் விட்டு நம்பர் உங்களுக்கு 6, அதே மாதிரி யூ விட்டு நம்பர் உங்களுக்கு இங்கே 6. அப்போ எம் விட்டு வேல்யூ இங்கே வருது 13. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து என்ன வரும், என் வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் எக்ஸ் வேறு எங்கே வருது, என் எங்கே வருதுன்னு பாருங்க. அப்போ பி ஆப்ஷனும் இங்கே கேன்சல் ஆகிடுது ரைட்டா. ஸோ இதை வச்சு நான் இங்கே கேன்சல் பண்ணிக்கிறத, ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஆயிடுது. ஸோ இங்கே ஆப்ஷன் நம்பர் பியும் கேன்சல் ஆகிடுது, ஆப்ஷன் நம்பர் டியும் கேன்சல் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்என் கிடச்சிருச்சு. அடுத்தது ஐயூட் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 9 வருது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஆரை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 9 வரும். இப்போ ஹெச் விட்டு ஸ்ட்ரெயிட் வேல்யூவில் உங்களுக்கு 8 வரும். அதே இது ஆப்போசிட் வேல்யூவில் 8 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் வருது. ஸோ ரைட்டான ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம இங்கே வரைக்கும் கொஷின் நம்பர் 29 வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்த கொஷின் பார்ப்போம். இங்கே கொஷின் நம்பர் ஸ்ட்ரெயிட் ஆகலை, ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது சேம் வேர்டு கொஷின் வருது. ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், டைம் ஆயிடுச்சு. கண்டுபிடிக்கனா கொஷின் பேப்பரை கண்டுபிடிக்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ ரீசெட் பண்ணிட்டேன். ஸ்டார்னா கேலக்ஸி, அப்போ ஃப்ளவர்னால் என்ன, அதான் கொஷின். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு 30 செகண்ட்ஸ், ஏன்னா இதில் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் 4 செகண்ட்ஸ். இந்த கொஷனுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் சொல்கிறேன், இங்கே கவனிச்சிங்கன்னா ஸ்டார்ஸ் அப்படின்னா நட்சத்திரம், கேலக்ஸினா நிறைய ஸ்டார்ஸ் இருந்தால் தான் ஒரு கேலக்ஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோலார் சிஸ்டம்னா நம்ம உலகத்துலேயே மொத்தம் 8 பிளானட் இருக்கும் நமக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் அர்த் இருக்குது, வீனஸ் இருக்குது, மெர்க்குரி இருக்குது. அது மாதிரி இந்த லைனில் இப்படி 8 பிளானட்ஸ் இருக்கா, அதெல்லாம் நம்ம ஸ்டார்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, சயின்ஸ் டேர்மில் நீங்கள் சயின்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்ம ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது கேலக்ஸினா நிறையா ஸ்டார்ஸ் உள்ளது தான் கேலக்ஸி. ஓகே, இப்போ ஃப்ளவர்னால் பூவுன்னு அர்த்தம். ஸோ நிறைய பூ இருக்கிறது என்ன சொல்லுவோம்? ஓகே, ஸோ ஜாஸ்மின்னா இது ஒரு ஃப்ளவர், அதனால இது மீனிங் இல்லை. பிளாசம்னா நம்மளுக்கு இங்கேருந்து பூக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் நம்பர் பியும் கேன்சல் ஆகிடுது. ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட்டான ஆன்சர். ஏன்னா சினா புக்கே. நார்மலி நிறையா ஃப்ளவரை நீங்கள் சேர்த்து வச்சு யாருக்காவது தந்தீங்கன்னா, ஏதாவது தந்தீங்கன்னா அதை புக்கேன்னு சொல்லுவோம். நார்மலாக நீங்கள் டீச்சர்ஸ் ஃபங்க்ஷனில் பார்க்கலாம், அங்கே இல்லை மேரேஜஸில் பார்க்கலாம். நிறையா பேர் நிறையா பூ கொத்தை எடுத்துருவாங்க, அதுதான் புக்கேன்னு சொல்லுவோம். பூங்கொத்து, அதுதான் புக்கேன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஆப்ஷன் நம்பர் 30க்கு நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட் ஆன்சர். லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ சேம் இதுவும் வேர்ட் கொஷின் தான். நீங்கள் டக்குன்னு பண்ணலாம் இந்த வேர்டு கொஷினை. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது டைம் அப் ஆயிடுச்சு, சாரி, நான் கவனிக்கிறீங்க. ஸோ நான் இதோட மீனிங் சொல்லிடுறேன். ஸோ பிக்சர்னால் நார்மலி ஒரு ட்ராயிங், அது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறையா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த பிக்சர்னே நம்ம சொல்லுவோம் ரைட்டா. அதே மாதிரி லெட்டர்ஸ், இங்கே நிறைய ஆல்ஃபாபெட்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம நிறைய வேர்ட்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா லெட்டர்ஸ்க்கும் வேர்டுக்கும் மீனிங் இருக்குது. ஸோ ரைட் ஆப்ஷன் சி தான். ஏன்னா நிறைய லெட்டர்ஸ் இருந்தால் தான் வேர்டு, அதே மாதிரி நிறையா கலர்ஸ் சேர்ந்தது தான் பிக்சர் ரைட்டா. அப்போ நிறையா வேர்ட்ஸ் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு இங்கே வேர்ட் ஆகும், லெட்டர் ஆகும் ரைட்.
ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் கொஷின் நம்பர் 32 புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின்ஸ். ஸோ சேம் இதுக்கு நான் 1 நிமிஷம் தரேன். 4 நிமிஷம் டைமர் மேலே எடுத்துக்கிறேன். ரீசெட் பண்ணிட்டு ஸ்டார்ட். So last 30 seconds. ஸோ எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ. ஸோ லாஸ்ட் 10 seconds guys. ஸோ லாஸ்ட் 10 seconds. அங்கே ஏன் என் ஃபோட்டோ எடுத்து வரலன்னா, ஏன்னா என்கிட்ட ஃபோன் நிறைய ஹேங் ஆகுது, அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ டைம் அப். ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே சால்வ் பண்ணிப்பீங்க. ஸோ இதுவுமே ஒரு சிபிஓட் பிவைக்கு கொஷின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஹெச்லேருந்து நம்ம ஐக்கு வந்திருக்கோம். ஹெச்லேருந்து ஐக்கு வரும்போது நம்ம இங்கே +1 பண்ணுறோம். ஹெச்னா அடுத்தது ஐ வர்றோம். அதே மாதிரி டிலேருந்து +1 பண்ணோம்னா இ வரும். டிலேருந்து இ. ஸோ இ இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் பியில் இல்லை, அதனால் ஆப்ஷன் நம்பர் பி கேன்சல். அடுத்தது கேலேருந்து ஜேக்கு வரும். கேலேருந்து ஜேக்கு வரும்போது கே -1 ஜே, ரைட்டா? அப்போ எஃப்லேருந்து -1 பண்ணிங்கன்னா என்ன வரும்? இ வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இங்கே மைனஸ் ஆகிடுது. ஸோ நான் வேறு கலர் பென் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. இப்போ க்ரீன் எடுத்துக்கிறேன். இப்போ என்லேருந்து நம்ம பி போகிறோம். என்லேருந்து பி போகிறோம்னா என்ன அர்த்தம்? ஓ விட்டுட்டு பி போகிறோம். ஸோ இங்கேருந்து +2 ஆகுது. என்னு அப்புறம் ஓ ப்ளஸ் பண்ணோம்னா அடுத்தது பி வருது, ரைட்? அதே மாதிரி ஹெச்லேருந்து +2 பண்ணோம்னா HI அடுத்தது ஜே வரணும். ஸோ இங்கே ரைட் ஆப்ஷன் நம்பர் சி. ஏன்னா இங்கே ஜே வரல, இங்கே ஐ போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி கேன்சல் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன் 33க்கு சி. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் புரியலாம்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணி திருப்பி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ வாங்க அடுத்த கொஷனுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டைமரை மேலே எடுத்து வந்துக்கிறேன். கொஷின் நம்பர் 34 சேம் வேர்ட் ப்ராப்ளம். ஸ்டார்ட் பண்ணலாம். So last 10 seconds. ஸோ கொஷின் நம்பர் 34 வந்துட்டோம். ஸோ டைம் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹெச்லேருந்து நம்ம ஐ போகிறோம். ஹெச்லேருந்து ஐ பண்ணும்போது +1 பண்ணுறோம். ஹெச் அப்புறம் ஐ, ரைட்டா? அப்போ டிலேருந்து +1 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே இ வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி கேன்சல் ஆகிடுவீங்க. அடுத்தது நான் இங்கே கலர் ஒவ்வொரு பெனுக்கு மாற்றிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஜேலேருந்து நம்ம எல்லுக்கு போகிறோம். ஜேலேருந்து நம்ம எல்லுக்கு போகும்போது இங்கே +2 பண்ணுறோம். ஜே விட்டுட்டு எல்லை கே விட்டுட்டு அடுத்தது எல் போடுறோம், ரைட்டா? அதனால் +2 ஆகுது. இங்கே எஃப்லேருந்து +2 பண்ணிங்கன்னா FG. அப்போ அடுத்தது என்ன? ஹெச் வரணும். ஹெச் இங்கே 3லேயுமே இருக்குது. ஸோ நோ கேன்சல். அடுத்தது எல்லேருந்து சாரி கைஸ், அது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே ஆன்சரை பார்க்கலாம். ஹெச்லேருந்து நம்ம இங்கே சொன்ன மாதிரி நான் இங்கே சிஏ கேன்சல் பண்ணிட்டு இப்போ அடுத்தது இங்கே நம்ம அடுத்த கொஷின்ஸ் 2 நிமிஷம். நம்ம எல்லேருந்து ஓக்கு போகிறோம். எல்லேருந்து ஓக்கு போகும்போது MN ரெண்டையும் விட்டுட்டு அடுத்தது தான் ஓக்கு போகிறோம். ஸோ நடுவில் 2 நம்பர் மிஸ் ஆகுது. அப்போ ஹெச்லேருந்து போகும்போது 2 நம்பர் மிஸ் பண்ணிட்டு போகணும். IJ விட்டுட்டு அடுத்தது கே. ஸோ நீங்கள் ஆப்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இங்கே EH வருது, அடுத்தது கே வருது. மிச்சம் எங்கேயுமே நம்ம பார்க்க தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு கே இங்கே கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 35. ஸோ நான் இங்கே மேலே எடுத்து வந்துடுறேன். ஸோ ரீசெட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ ட்ரெஸ்ஸுனால் நார்மலாக துணின்னு தெரியும், ஸ்டிச்சுனால் தைக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோ என்ன பண்ணணும்னு. ஸோ இதுக்கு லாஸ்ட் 2 செகண்ட்ஸ், இதுக்கு 30 செகண்ட்ஸே அதிகமானது. ஸோ நான் டைம் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ட்ரெஸ் அப்புறம் ஸ்டிச்னால் தைக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். ட்ரெஸ்ஸுன்னு துணி, நம்ம இப்போ போடுற ஒரு துணி, ஷர்ட்டை வச்சுக்கோங்க அது மாதிரின்னு. ஓகே, நிறையா தைச்சா தான் நம்மளால் ஒரு ட்ரெஸ்ஸே உண்டாக்க முடியும் இல்லையா? ஒரு துணி இருக்குன்னா நிறைய ட்ரெஸ்ஸு நம்ம தைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான. இப்போ ஒரு சேரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது நிறைய நூலால் தைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு சேரீ வருது ரைட்டா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் நம்பர் ஏ. ஏன்னா நிறையா சமைச்சா மட்டுமே நம்மளுக்கு டிஷ்ஷஸ் கிடைக்கும், நிறையா டைப்பான டிஷ்ஷஸ்னால் ரகரகமான வேறு டைப்பான சாப்பாடு. ஓகேயா? ஸோ இதுக்கு ரைட் ஆப்ஷன் நம்பர் ஏ. ஸோ நம்ம அடுத்த கொஷனுக்கு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 36. ஸோ கொஷின் நம்பர் 36 சேம். நான் 1 minute தரேன், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே லைட் 20 செகண்ட்ஸ் எனக்கு இப்போ தான் ஆன்சரே கிடச்சி. ஸோ லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் CPO2 கொஷின்ஸ், ஏன்னா அங்கே 50 கொஷின்ஸ் இருக்கும், நம்மளுக்கு வரப்போகிறதே ஒரு 15 கொஷின் டு டைம் அப். ஸோ நம்ம இங்கே நான் இப்போ உங்களுக்கு ஆன்சரை சொல்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 9 எங்கே வரும்? 3 3s 9 வரும், ரைட்? 3 3s 9 வரும், ரைட்டா? அடுத்தது 21, 3 7s 21 வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ரெண்டுமே சேம், 3ஆல் தான் நான் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ரைட்டா? அப்போ அதே மாதிரி நம்ம 27ஐயும் பார்க்குறோம். இங்கே 9 3s 27. ஓகேயா? அப்புறம் அடுத்தது நம்பரும் இங்கே நம்ம 7லேருந்து மல்டிப்ளை பண்ண மாதிரி இங்கே 9 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 7s 63. ஸோ ரைட் ஆப்ஷன் நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் சி. இங்கே ஏன் நான் 63ன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இங்கேயும் நம்ம 9ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம 3லேருந்து மல்டிப்ளை பண்ணோம், 7லேருந்து மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி இங்கே 3 7. ஸோ காமன் டேபிள் இங்கே நம்மளுக்கு நம்பர் 9 இருக்குது. காமன் டேபிள் இங்கே நம்பர் 9, இங்கே காமன் டேபிள் நம்பர் 3. ஸோ இதுக்கு ரைட்டான ஆப்ஷன் நம்பர் சி. யாருக்கெல்லாம் இது கண்டுபிடிச்சுன்னா சூப்பர், கிரேட். வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 38. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களை கண்டுபிடிக்கணும், ஈஸியாக இருக்க மாதிரிக்கே. வாய்ஸ் எனக்கு இது ஈஸியாக தெரியுது, ஏன் அப்படி? ஐ திங்க் உங்களுக்குமே எல்லோரும் ஆன்சர் கிடச்சிருக்கும், ஏன்னா சிம்பிளாக தோன்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன இருந்தாலும் நான் 1 minute தரேன்னு சொல்லிட்டேன். ஸோ இதை நான் மாற்ற முடியாது. ஸோ லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் 10 செகண்ட் முடிஞ்சிச்சு guys. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக எனக்கு தோணுச்சு. 9 + 10 பண்ணியிருக்கோம், 10 + 9 பண்ணோம்னா 19 வரும். அதே மாதிரி 29ல் +10 பண்ணிங்கன்னா 39. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் ரைட் ஆன்சர். ஐ திங்க் இது எல்லாருமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு கட் ஆஃப் ஏற்றாது, ஏன்னா இது எல்லாருமே பண்ணிடுவேன். ஸோ அடுத்த கொஷின் ஐ திங்க் இன்னும் நம்மள்கிட்ட 40, இன்னும் 2 கொஷின் தான் இருக்குது. ஸோ வாங்க டக்குன்னு பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 39.
ரீசெட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 39 நான் ஒரு சொல்லிடுறேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா இன்வென்ஷன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ரீட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னு கேட்குறேன். இந்த கொஷின் 30 செகண்ட்ஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா இருக்குது உங்களுக்கு இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சாகணும். இங்கிலீஷ் மீனிங் தெரியலாம் டாட்டா வாயில்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த கொஷின் போக வேண்டியதுதான். ஸோ இதுவுமே ஒரு சிபி அவுட் கொஷின் தான். ஸோ லாஸ்ட் 7 செகண்ட்ஸ். ஸோ டைம் அப் கைஸ். ஸோ நான் இந்த கொஷனை ஈஸியாக சொல்லிடுறேன். இது சும்மா பார்த்தோன்னே சொல்லிடலாம். எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன? ஏதாவது ஆராய்ச்சின்னு அர்த்தம். இன்வென்ஷனாக கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் நம்மளால் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறையா ரீட் பண்ணால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். லேர்ன் பண்ணுறதுனா நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். நிறையா நம்ம எக்ஸாமுக்கே நிறைய தடவை படித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகேலாம் நிறைய தடவை படித்தா மட்டுமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு ரைட்டான ஆப்ஷன் 39க்கு ஆப்ஷன் நம்பர் சி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வாங்க அடுத்த கொஷனுக்கு போகலாம். கொஷின் நம்பர் 40. ஸோ கொஷின் நம்பர் 40 ஐ திங்க் ஓகே உங்களுக்கு தெரியுது நம்புறேன். ஓகே ஸோ கொஷின் நம்பர் 40 நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஜஸ்ட் மீனிங் கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் சேம் மாதிரி. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குமே 30 செகண்ட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ எனக்கு ஆப்ஷன் கிடச்சிருச்சு இப்போவே. ஸோ லாஸ்ட் 5 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ், 2 செகண்ட், 1 செகண்ட் கம்ப்ளீட். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒன்று பெருசாக இல்லை. ஸோ இங்கே என்னென்னா நிறைய வேர்ட் லெட்டர்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வேர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் FOUR 4ன்னு எழுதியிருக்கேன் ரைட்டா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 4 லெட்டர் எழுதியிருக்கேன். 4 லெட்டர் என்ன உண்டாக்கியிருக்கு? ஒரு வேர்டு உண்டாக்கியிருக்கு ரைட்டா. அதே மாதிரி இங்கே நம்ம கம்பேரிசன் பண்ணி சொல்லணும். ஸோ கம்பேரிசன் பண்ணி சொல்லும் போது நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டான ஆப்ஷன் நம்பர் டி வரும். ஏன்னா நிறையா கிளாஸஸ் சேர்ந்தால் தான் ஸ்கூல் ஆகும் ரைட்டா. நிறையா கிளாஸஸ், ஏன்னா நம்ம படித்த ஸ்கூல்லலாம் நிறையா கிளாஸஸ் இருந்துச்சு. நிறையா கிளாஸஸ் இருந்தால் தான் ஒரு ஸ்கூல்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ நிறையா பில்டிங் இருந்தால் அதை ஹவுஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ ஆப்ஷன் நம்பர் 40க்கு ஆப்ஷன் நம்பர் டி தான் ரைட் ஆன்சர். ஓகே வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 41. ஸோ இதான் லாஸ்ட் கொஷின். ட்ரை பண்ணுங்கள். நான் டைமர் எடுத்துக்கிறேன் மேலே. ஸ்டார்ட். So last 20 seconds. So last 2 seconds, time up. ஸோ இதான் இன்றைக்கி லாஸ்ட் கொஷின். ஸோ என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ யாரெல்லாம் இது ட்ரை பண்ணிங்களோ பெஸ்ட். இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறதுக்கு பிளட் எடுத்துக்கோம். ஓகே இங்கே 1 அப்புறம் 8 வந்திருக்கு. ஸோ 1 க்யூப் என்ன வரும்? 1 வருமா? அதே மாதிரி 2 க்யூப் என்ன வரும்? 8 வரும் ரைட்டா. அப்போ நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு கம்பேரிசன் பக்கத்தில் நம்பர் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துலனா 1 2 பக்கத்தில் நம்பர் அது மாதிரி. ஸோ எனக்கு ஆப்ஷன் நம்பர் சி வந்துச்சு. காரணத்தை ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட் ஆன்சர். ஏன்னா 2 க்யூப் 8 வரும். அதே மாதிரி 3 க்யூப் 27 வரும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரெண்டுமே பக்கத்துலேயும் இருக்குது. அதே சமயம் க்யூப் அங்கே பார்த்தீங்கன்னா 1 க்யூப் 1 வரும். அதே மாதிரி 2 க்யூப் 8 வரும் ரைட்டா. 2 க்யூப் ஓகே. ஸோ அதே மாதிரி தான் சேம் நம்பர் வந்திருக்கு. யாரெல்லாம் இந்த கொஷின் நமக்கு சி வந்துச்சோ சூப்பரான ஆன்சர்ஸ். ஸோ இதான் இன்றைக்கி லாஸ்ட் கொஷின். ஐ திங்க் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லலாம். ஸோ டெய்லி இனிமேல் ஆல்மோஸ்ட் கலரை மாற்றுவோம். ஸோ டெய்லி இனிமேல் இந்த சமயத்துக்கு உங்களுக்கு இங்கே வீடியோ கிளாஸ் தரேன். நான் இப்போ என்ன நினச்சிருக்கேன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அப்டேட் தர மாதிரி இந்த
இப்போ நான் நடத்தின பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ நான் ஏதாவது ஆரம்பிச்சேன்னா. ஸோ டெய்லியுமே ராத்திரி 7 மணிக்கு சாயந்தரம் 7 மணிக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம டெய்லி நம்ம இது மாதிரி ரீசனிங் எப்போ வரைக்கும் நம்ம எக்ஸாம் வரலையோ அப்போ வரைக்கும் நம்ம டெய்லி ரீசனிங் பண்ணலாம். ஸோ எனக்கும் இந்த உண்டாக கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எனக்கு இந்த கொஷின்ஸ் இன்றைக்கி பார்த்து நம்ம கொஞ்சம் கொஷின்ஸே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இது கண்டுபிடிக்கிறதுக்கு. நிறைய நேரம் டைம் பண்ணேன். ஏன்னா நிறையா தேடி பிடிஎஃப்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் தான். ஸோ நீங்கள் ஒரு லைக் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு டார்கெட் குறைஞ்சது நீங்கள் ஒரு 10 லைக்ஸாக பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஒரு 10 லைக் அதை என்னை மோட்டிவேட் பண்ண அடுத்த வீடியோ பண்ணேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் ரிப்ளை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு செஷன், ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை ப்ரோ நீங்கள் அது பண்ண தப்பாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நோ ப்ராப்ளம். மேபி நானுமே தப்பு பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ வரைக்கும் சால்வ் பண்ணதில் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆனிச்சு. அதனால தான் உங்களுக்கு ஆன்சரும் நான் சொன்னேன். ஸோ இது சொல்லணும்னா நானும் உங்களோட தான் பண்ணேன். நானும் ஆல்ரெடி பண்ணி வைக்கிறேன். உங்களோட தான் பண்ணது எல்லாமே. ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு இல்லை ப்ரோ நீங்கள் அந்த கொஷின் தப்பாக பண்ணீங்கன்னு சொன்னால் தாராளமாக மேபி நானும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஒத்துக்கிறேன், நானும் மிஸ்டேக் பண்ணுவேன். நார்மலாக எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே போய் கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு ரைட் ஆப்ஷன் எப்படி வரும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாேருக்கும் அந்த ஏன்னா நீங்கள் உங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணதை நான் அடுத்தவங்களும் சொல்லிடுவேன். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்யூ.